Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the assessment 1 chapter 1 and 2. Chapter 1 and 2 ல இருக்க assessment 1 பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி A and B ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ assessment ஆப்ஷன் C பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? Now assessment 1 option C. Some of the scratch command and their function are given below. Write each of the commands against its function. So some commands bottom la கொடுத்திருக்காங்க. அந்த commands கான questions மெத்தட்ல அதுக்கான functions கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த functions and commands மேட்ச் பண்ணனும். இதுதான் நமக்கான ஆப்ஷன் சி கான வர்க். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. Some of the scratch command and their functions are given below. Write each of these commands against its function. Okay? In first one command change x by 10. Command x by, so that means change x by 10. So go to options ல உங்களுக்கான horizontal view ல ஒரு ஆப்ஜெக்ட் that means ஸ்ப்ரிட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா சேஞ்ச் எக்ஸ் பை 10 ஸ்டெப்ஸ் என்ன ஆகுனா மூவ் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கமாண்ட். செகண்ட் ஒன் கமாண்ட் கோ டு x:0 y:0. ஸோ நார்மலாக நம்ம ஒரு ஸ்ப்ரைட்டை மூவபிள் தட் மீன்ஸ் மூவுக்கான ஆப்ஷன் x ஈக்குவல் டு சம்திங் y இஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு கொடுப்போம். ஸோ பர்டிகுலரான அந்த ஸ்ப்ரைட்டை நோ மூவ் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கான ஸ்ப்ரைட் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்டில் ஸ்டாப் ஸ்டேஜஸ்க்கு போகணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் கமாண்ட் கோ டு x:0 y:0. ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ளே சவுண்ட் மியாவ். ஸோ திஸ் இஸ் அ சவுண்டை நம்ம ஆட் பண்ணணும், ப்ளே பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் ப்ளே சவுண்ட் மியாவ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்ப்ரைட்டுக்கான எட்ஜ் கார்னரை நான் டச் பண்ணும்போது அந்த பர்டிகுலரான ஸ்ப்ரைட் என்ன ஆகணும்னா பவுன்ஸ் ஆகணும். தட் மீன்ஸ் ஜம்ப் ஆகணும், ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் கமாண்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் காஸ்டியூம். இஃப் யூ கலெக்ட் மோர் தென் ஒன் காஸ்டியூம் இன் யுவர் ஸ்ப்ரைட். ஸோ ஸ்ப்ரைட்டுக்கு மோர் தென் காஸ்டியூம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு காஸ்டியூம்ஸ்க்கு அப்புறம் அடுத்த காஸ்டியூம், அதுக்கு அடுத்த காஸ்டியூம் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் நெக்ஸ்ட் காஸ்டியூம் ஆப்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நெக்ஸ்ட் காஸ்டியூம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? பை யூசிங் திஸ் நெக்ஸ்ட் காஸ்டியூம் கமாண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ ஒரு மெசேஜை எல்லா ஸ்ப்ரைட்டுக்கும் தட் மீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆல் ஸ்ப்ரைட்ஸ்க்கும் நீங்கள் மெசேஜ் இன்டிமேஷன்ஸ் கொடுக்கணும், மெசேஜை சென்ட் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் கமாண்ட். ப்ராட்காஸ்ட் மெசேஜ் கமாண்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஹைட். சப்போஸ் அந்த ஸ்டேஜ் ஆஃப் த போர்ஷனில் உங்களுடைய ஸ்ப்ரைட்டை விசிபிள் பண்ணக்கூடாது, தட் மீன்ஸ் ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் ஹைட் கமாண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் செட் பென் கலர் டு சம்திங் கலர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிருக்க ஸ்ப்ரைட் ஹேவிங் பென் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும், அந்த பென் ஆப்ஷன்ஸ்க்கான கலர்ஸை செட் பண்ணணும், ஸ்ப்ரைட்டுடைய பென் கலர்ஸை செட் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் செட் பென் கலர் டு சம்திங் கலர். என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபைட் கலர் ஆப்ஷன். ஓகேங்களா? திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் கமாண்ட் செட் பென் கலர் டு சம்திங் கலர், ஸ்பெசிஃபைட் கலர். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் y by 10. சாரி, change y by 10. ஸோ அப் அண்ட் டவுன் போர்ஷனில் தட் மீன்ஸ் வெர்டிக்கல் பேசிஸில் நீங்கள் உங்களுக்கான ஸ்ப்ரைட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் சேஞ்ச் y by 10 கமாண்ட். ஓகேங்களா? ஸோ அப் அண்ட் டவுன் போர்ஷன்ஸில் நீங்கள் மூவ் பண்ணணும் ஒரு ஸ்ப்ரைட் அப்படின்னா பை யூஸிங் திஸ் கமாண்ட். ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கோ டு x:20 y:0. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க
ஒரு கமாண்ட். ஸோ அந்த கமாண்டை தட் மீன்ஸ் ஒரு ஸ்ப்ரைட்டை ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேஷன் பேசிஸில் எக்ஸ் கோஆர்டினேஷன் ஆர் ஒய் கோஆர்டினேஷனில் நீங்கள் ரன் பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் கோ டு x:20 and y:0 this option by using your sprite. ஸோ ஸ்ப்ரைட்டை ஒரு கோஆர்டினேஷன் பேசிஸில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பேசிஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் கமாண்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் now you see the question one by one. Questions, first one question. It keeps the sprite from moving off the stage. So நீங்கள் உங்களுடைய ஸ்ப்ரைட்டை ஆஃப் ஸ்டேஜஸ் கொண்டு போகணும். தட் மீன்ஸ் டாப் ஸ்டேஜஸ்க்கு உங்களுடைய ஸ்ப்ரைட்டை கொண்டு போகணும். மூவிங் ஆஃப் ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜ், உங்களுடைய ஸ்டேஜஸில் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போகணும் உங்களுடைய ஸ்ப்ரைட்டை அப்படின்னா பை யூஸிங் திஸ் கமாண்ட். என்ன கமாண்டை யூஸ் பண்ணுவோம்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். ஓகேங்களா? It keeps the sprite from moving off the stage. Then second one, it switches to the next costume of the sprite. So costumes next costumes நீங்க சேஞ்ச் பண்ணனும்னா அதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் என்ன? ஓகேங்களா? Then this is the second one question. Third one question, it plays a sound. So sounds தான் நீங்க ப்ளே பண்ணனும், அதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் என்ன? sounds தான் ப்ளே பண்ணனும், அதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் என்ன? This is the third one question. Fourth one question, it sends a message to all the sprite. ஸோ எல்லா ஸ்ப்ரைட்டுக்கும் நீங்கள் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் என்ன? ஸோ அதுதான் என்னது ஃபோர்த் கொஷின். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த், இட் ஹைட்ஸ் த ஸ்ப்ரைட்ஸ். ஸோ ஸ்ப்ரைட்ஸை நம்ம ஹைட் பண்ணி காட்டணும், விசிபிள் பண்ணக்கூடாது அப்படின்னா பை யூஸிங் விச் ஒன் கமாண்ட்? திஸ் இஸ் த ஃபிஃப்த் ஒன் கொஷின். தென் சிக்ஸ்த் ஒன் கொஷின் 6, இட் மூவ்ஸ் த ஸ்ப்ரைட் ஃபார்வர்ட். ஸோ உங்களுக்கான ஸ்ப்ரைட்டை ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸில் தட் மீன்ஸ் ஹரிசன்டல் டைரக்ஷன்ஸில் நீங்கள் மூவ் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் என்ன? இட் மூவ்ஸ் த ஸ்ப்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, திஸ் இஸ் த சிக்ஸ்த் ஒன் கொஷின். தென் செவன்த் ஒன் கொஷின், இட் மூவ்ஸ் த ஸ்ப்ரைட் அப் ஆர் டவுன். இட் மூவ்ஸ் த ஸ்ப்ரைட் அப் ஆர் டவுன். அப் அண்ட் டவுன் போர்ஷன்ஸில் உங்களுக்கான ஸ்ப்ரைட்ஸை நீங்கள் மூவ் பண்ணணும், அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன? ஓகேங்களா? திஸ் இஸ் த செவன்த் ஒன் கொஷின். எய்த் ஒன் கொஸ்டின், it changes the sprite pen to the specified color. So யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்ப்ரைட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பென்ஸை யூஸ் பண்ணணும், கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் என்ன? இட் சேஞ்ச் த ஸ்ப்ரைட்ஸ் பென் டு த ஸ்பெசிஃபைட் கலர். திஸ் இஸ் த கொஷின் 8. தென் கொஷின் 10 சார் 9, இட் மூவ்ஸ் த ஸ்ப்ரைட் டு த ஸ்பெசிஃபைட் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேஷனில் என்னுடைய ஸ்ப்ரைட்டை நான் மூவ் பண்ணணும், அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன? ஓகேங்களா? திஸ் இஸ் த 9th ஒன் கொஷின். தென் லாஸ்ட் ஒன் 10th கொஷின், த ஸ்ப்ரைட் வில் பவுன்ஸ் அட் அன் ஆங்கிள் இஃப் இட் டச்சஸ் த எட்ஜ். ஸோ ஏதோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாவில் தட் மீன்ஸ் உங்களுடைய எட்ஜ் ஆஃப் த கார்னர் ஆங்கிள் பேசிஸில் நீங்கள் டச் பண்ணுறீங்க உங்களுடைய ஸ்ப்ரைட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரைட் என்ன ஆகணும்னா பவுன்ஸ் ஆகணும். ஸோ பவுன்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன? ஸோ திஸ் இஸ் த 10th one question. So now we are going to discuss the answer. First one, it keeps the sprite from moving off the stage. So moving off the stages க்கு நமக்கான கமாண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். The answer is go to x:0 y:0. This is the first one answer. ஓகேங்களா? Then second one, it switch the next costume of the sprite. It switch the next costume of the sprite. Next costumes நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன in the sprite க்கு? ஓகேங்களா? This is the command for next costume. ஓகேங்களா? This is the second one answer. Third one, it plays a sounds. So sounds play பண்ணணும், அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன? So now using the command play sound meow. Okay, this is the third one questions kana answer. Then fourth one answer 4, it sends the message to all the sprite. So எல்லா ஸ்ப்ரைட்டுக்கும் நான் மெசேஜை சென்ட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் என்ன? broadcast
message. This is the command using the broadcast message is the correct answer. Okay, then next fifth question. It hides the sprites. It hides the sprites. So நம்ம ஒரு sprite hide பண்ணி வைக்கணும், அதுக்காக யூஸ் பண்ற command என்ன? So command is the answer of the command is hide command. ஓகேங்களா? This is the fifth one answer. Then sixth one, it moves the sprite forward. So நீங்க forward directionsல ஒரு sprite, that means horizontal basisல ஒரு sprite நீங்க மூவ் பண்ணனும், அதுக்காக யூஸ் பண்ற command என்ன? This is the sixth one question. Answer of the command, change x by 10. So x, that means horizontal axisல உங்களுக்கு என்ன ஆகும், 10 steps மூவ் ஆகும். ஓகேங்களா? This is the sixth one questionஸ்கான command answer. Then seventh one, it moves the sprite up or down. So நம்ம ஒரு sprite up or down positionsல நம்ம மூவ் பண்ணனும், அதுக்காக யூஸ் பண்ற commands என்ன? The commands of answer is change y by 10. So x axisல நம்ம மூவ் பண்ணோம் அப்படினா horizontal axisல நமக்கு மூவ் ஆகுது, that means forward directionல. அதே ஆப்ஷன்ஸை நம்ம up and down directionsல நம்ம மூவ் பண்ணனும் அப்படினா by using this y axis, change y by 10. This is the correct answer for seventh one. Okay, then next answer 8. It changed the sprite's pen to the specified color. Sprite யூஸ் பண்ணிட்டு இருக்க பென்னுக்கான கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன? ஸோ this is the 8th one. This is the answer of the command, set pen color to blue color. Set pen color to blue color. This is the answer for 8. Okay, then next one, 9th question. It moves the sprite to the specified x and y coordinates. X and y coordinationsல நம்ம மூவ் பண்ணனும் ஒரு sprite அப்படினா அதுக்கான command என்ன? So answer is go to x:20, y:0. So go to x:20. So x coordinate and y coordinateல நம்ம என்ன பண்ண போறீங்க? So specified rangesல உங்களுக்கான sprite மூவ் பண்ண போறீங்க, அதுக்கான commands go to x:20, y:0. Okay, then 10th one, the sprite will bounce at an angle if it touches the edge. So touch for edges நம்ம டச் பண்ணும்போது sprite என்ன ஆகும்னா bounce ஆகும், அதுக்கான commands என்ன? If on edge bounce. So edge நம்ம டச் பண்ணதுமே bounce ஆகணும் sprite. ஓகேங்களா? This is the command for last one. The sprite will bounce at an angle if it touches the edge. ஓகேங்களா? The command if on edge bounce. ஓகேங்களா? Then so இன்னைக்கு கிளாसेसல நம்ம அசஸ்மென்ட் சி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சாப்டர் 1 and 2ல இருக்கிற அசஸ்மென்ட் क्वेश्चंस பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாसेसல வேற ஒரு டாபிக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Thank you.